பொருள் அன்புடையவர்களாக இருந்தால் உயர்ந்த குடியில் சிறத்திற்கால் ஆகிய இவ்விரண்டும் பண்பு உடையவராக வாழ்வதற்கு நல்ல வழியாகும். Knowledge is power. அறிவே ஆற்றல். Union is strength. ஒற்றுமையே பலம். உலகிலே மிகவும் பெரிய தேசிய கொடி கொண்ட நாடு இது. பாலைவனம் இல்லாத கண்டம் இது. அனைவருக்கும் 76வது குடியரசு தின வாழ்த்துக்களை பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவ செல்வர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இளைஞர் கல்வி கர்நாடகர் அனைவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். நம்ம வந்து சுதந்திரம் பெற்றது 1945 சின்ன பையன் நியூன் நிற்கலாம் இல்லையா குடியரசு 1905. ஏன் அப்படின்னா இந்த 3 ஆண்டுகள் வந்து சில விஷயங்கள் என்ன செஞ்சாங்க, நமக்கு சட்டமாக ஒழுங்காக்கி கொடுத்து எப்படி நடத்தணும். அது திடீர்னு நாட்டை கையில் சுதந்திரம் பெற்றாலும் என்ன செய்ய தெரியல, நாட்டை நடத்த முடியல. அதை முடியாததுனால அந்த 3 வருஷங்கள் நமக்கு என்ன செஞ்சு கொடுத்தாங்க, கற்றுக் கொடுத்து இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சொல்லி கொடுத்தாங்க. அதனால் நம்ம பாடுபட்டு சுதந்திரம் பெற்றிருக்கோம். ஆனால் அந்த சுதந்திரத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும்னா நல்ல முறையில் பயன்படுத்தணும். என்னோட சுதந்திரத்தை என்ன செய்யக்கூடாது, ஏன் இஷ்டம் அப்படின்றது ஒரு சுதந்திரன்றது நம்ம இஷ்டமே. ஆனால் அதவே எப்படி பயன்படுத்தணும், இங்கே கவனிங்க, எந்த முறையில் பயன்படுத்தணும், நல்ல விதத்தில். சும்மா எதையா போட்டு உடைக்க வைக்கன்னு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து அடுத்தவங்க ஆட்சியில் பல நல்ல காரியங்கள் நடந்துச்சு. என்னது, பிரிட்டிஷ்காரங்க இருந்தப்ப இருப்பு பாதை கண்டுபிடிச்சாங்க, கொடைக்கானல் கண்டுபிடிச்சாங்க, பெண்ணடிமை ஒழிச்சாங்க, மூட நம்பிக்கைலாம் ஒழிச்சாங்க. நல்ல காரியங்கள்லாம் நடந்துச்சு. ஒரு விதத்தில் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் இந்திய நாட்டுக்கு பிரிட்டிஷ்காரங்க வந்தது என்னவாகவும் முடிஞ்சிச்சு, நன்மையாகவும் முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னைக்கு திருப்ப எல்லா காரியங்களும் என்ன செய்யுது, விஸ்வரூபை எடுக்குது. அப்போ சுதந்திரத்தை வாங்கிட்டு நம்ம அடக்கமில்லாமல் இருக்கோம். இதுதானே அர்த்தம். நம்ம பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும், முறையான வழி பயன்படுத்தணும். இப்போ என்கிட்ட காசு இருக்குது, ஏன் சம்பளம் ஏன் இஷ்டம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் அதை தவறான வழிக்கு செலவுன்னா அது சரியா உங்கப்பா, ஏன் சம்பளம் தான் ஏன் காசு தான், அதை எப்படி பயன்படுத்தணும், சரியானதான் பயன்படுத்தணும். என் இஷ்டம்னு சொல்லலாம். ஆனால் அதை தவறாக பயன்படுத்த அது சரியா இல்லை. அதே போல் நம்ம சுதந்திரம் பெற்றிருக்கோம், குடியரசு பெற்றிருக்கோம். அதை வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ இருந்து என்னது, இப்போ ஒன்றும் இல்லை, பள்ளியோட வளாகத்தில் இருக்கிற கட்டடம், கூட்டு, லைட்டு, எல்லாம் டேங்கு, இதுகளையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். 5ஆம் கிளாஸ் முடிச்சு போனோன்னே தூக்கி போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, உடச்சிடக்கூடாது. அப்போ நீங்கள் அது இந்த சுதந்திரம் அப்படின்னு அங்கே இஷ்டம் இது விளையாடுவோம், அங்கே வருவோம், எங்கே வரணுமோ அங்கே தான். 5ஆம் முடிகிற வரைக்கும் நல்லா இருக்குங்க. 5ஆம் கிளாஸ் முடிச்சு போகிறப்ப என்ன செஞ்சுருவீங்க, வேறு மாதிரி ஆகிடுங்க. அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால் நம்ம பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தையும் பெற்றுக்கொண்ட குடியரசையும் நம்ம என்ன செய்யணும், போற்றி பாதுகாக்கணும். கொடிக்கு மரியாதை வரணும், ஆசிரியருக்கு மரியாதை வரணும், பெற்றோர்களுக்கு என்ன வரணும், மரியாதை வரணும். ஒழுங்கல் கட்டுப்பாடுகள் உங்களுக்கு விதிச்சிருப்பான். இத்தனை மணிக்கு வந்துடணும், ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வா, யூனிஃபார்ம் போட்டு வா, காலைல பள்ளிகளுக்கு ஒழிச்சிட்டு அப்படின்னு ஒழுங்கு கட்டுப்பாடு இருக்குது. அந்த டைம் கிளாஸில் உட்காருங்க. அந்த ஒழுங்கு கட்டுப்பாடுகளை நீங்கள் கடைபிடிச்சு நடந்தாலே நம்ம என்ன செஞ்ச மாதிரி தான், நம்ம வந்து குடியரசு தினத்தை ஒழுங்காக என்ன செஞ்ச மாதிரி. உங்களுக்கு அரசாங்க நீங்கள் சரியாக